Ladies and gentlemen, let us all take a break after the call. You want to tell something? You can also tell something. Sorry, I don't know. So I have a very good experience over here. All the staffs and the doctors of Savita Medical College really provided me with a new span of life. So I'm very thankful to all the doctors and staff over here, and I had a very good experience. So within 7 to 8 days after my surgery, I got discharged, and up till now I'm doing fine. No issue. Thank you. நோயாளியோட உடல்நிலை எப்படி இருக்கின்ற தகவல் அன்று மட்டுமல்ல டிஸ்சார்ஜ் ஆகும் வரை தெரிவித்தார்கள். அறுவை சிகிச்சைக்கு முன்பு மருத்துவ குழு இதற்கும் நன்மை தீமைகள் யாவற்றும் தெளிவுபடுத்தி எங்களிடம் அனுமதி பெற்ற பின்புதான் அவர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். தேங்க்யூ. அது ஒரு விஷயம். இது இல்லாம டொனேஷன் ஆஃப்டர் பிரெயின் டெத் அதுவும் ரெண்டு சர்வீசஸும் இங்கே புதுசா தொடங்கியிருக்காங்க. இது வந்து இந்த புதுமையா நம்ம இன்ஸ்டிடியூஷன் பண்றது இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து வழக்கமா பெரும்பாலான மருத்துவமனைகள்ல செய்யப்படுற ஒரு அறுவை சிகிச்சை கிடையாது. ரொம்ப ஒரு சில குறிப்பிட்ட மருத்துவமனைகள்ல மட்டும்தான் இது செய்யப்படுது. அரசு மருத்துவமனைகள் எடுத்துக்கிட்டோம்னா ஓய்வு மருத்துவமனைகள் மட்டும்தான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்குது. தனியார் மருத்துவமனைகள் பார்த்தோம்னா இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லப்படுகிற பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் அந்த அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்குது. பெரும்பாலான மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த சர்ஜரி நடக்கிறது இல்லை. அது மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் தாலுகா லெவல்ல மாவட்ட லெவல்ல நடந்துட்டு இருக்கிற மருத்துவமனைகளில் இந்த அறுவை சிகிச்சை நடக்கிறது இல்லை. தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பட்டியலோட பெரும்பாலான மருத்துவமனைகள் நடக்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு அரிதான ஒரு அறுவை சிகிச்சை. அது வந்து நம்ம சவிதா மருத்துவமனையில போனமாக மே 24ஆம் தேதி ஒரு முதல்வராக அறுவை சிகிச்சை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறோம். மே 24ஆம் தேதி 2026ஆம் வருடம் அமித் சாஹா அப்படிங்கிற இந்த இவர் அவர் இந்த ஒரு மாசத்துல வரைக்கும் நல்லா இருக்கிறாரு. அது மாதிரி 2வது ஜூன் 6ஆம் தேதி பண்ணியிருக்கிறோம். அது விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு நோயாளி பண்ணிக்கிறோம். அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ 2 பேஷண்ட்டுமே நல்லா இருக்காங்க. இது ஒரு அரிதான ஒரு ரேர் சர்ஜரி நாட் டன் routinely in several other hospitals. யூசுவலா இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடக்கும்போது more than 50 lakhs rupees ஆகும். 50 lakhs, 60 lakhs, 70 lakhs, more than that. அதான் வழக்கமான சிகிச்சைக்குரிய ஃபீஸ் நடக்கிறது. பட் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதே ஸ்கீம் வந்து 22 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம மருத்துவமனை அரசாங்கம் என்ன அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ரேட்ல நம்மளும் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வழக்கமா தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை செய்யறதா இருந்ததுன்னா அதுக்கு வந்து முதல்ல ஒரு 5-6 அறுவை சிகிச்சை செய்து அது நாங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டோம் அப்படிங்கறத வந்து நான் சொன்னதுக்கு பிறகுதான் அதை நமக்கு அடுத்து அனுமதி கொடுப்பாங்க. நம்ம இப்ப 2 அறுவை சிகிச்சை தான் பண்ணிருக்கிறோம். இன்னும் 2-3 கேசஸ் பண்ணதுக்கு பிறகு we will get the permission to do the surgical procedure under Tamil Nadu Chief Minister's Comprehensive Health Insurance Scheme.